ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் இன்றைக்கி சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 417 ஆரம்பிக்கிறது. அவதாரம் குறித்து ஐயம் கூடாது. இந்த விளையாட்டிலே அவதார புருஷன் மாயையின் ஆதீனத்தில் தான் இருக்கிறானோ என்று தோன்றும் அளவுக்கு போய்விடுவதுண்டு. அப்படி சந்தேகப்படக்கூடாது என்றுதான் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய மாயையை நான் வசப்படுத்தி அடக்கி வைத்து கொண்டு என்று பகவான் கருணையோடு கிளியர் பண்ணியிருக்கிறார். ஆச்சாரியால் சரித்திரத்திலே யாருக்காவது எங்கேயாவது ஏன் இப்படி பண்ணினார், காலடியில் ஒரு நதியை திசை மாற்றி கிட்டே ஓட பண்ணி அப்புறம் நர்மதை பிரவாகத்தை அடக்கி இன்னும் சர்வஜர் என்னும்படி சகல ஞானத்துடன் கூடி தெய்வ சக்தராக இருந்த அவர் ஏன் இப்படி மனுஷர் மாதிரி பண்ணினார்? காசியில் விஸ்வநாதர் பஞ்சமனை போல் வந்தபோது ஏன் விஷயம் தெரிந்து கொள்ளாமல் அவனை தூரப்போகச் சொன்னார்? அப்புறம் அவனிடம் தான் உபதேசம் வாங்கி கொண்டு நமஸ்காரம் பண்ணினார் என்கிற மாதிரி கேள்வி எழுந்தால் அப்பொழுது கீதா வாக்கியத்தை நினைத்து தெளிவு பெற வேண்டும். அவதாரத்திடம் மாயை கலப்பு இருக்கிற மாதிரி தான். ஆனால் மாயை எஜமான ஸ்தானத்திலிருந்து கொண்டு நம்மை ஆட்டி வைப்பது போல அவதாரத்தை ஆட்டி வைக்க முடியாது. அவதாரம் எஜமானாக இருந்து மாயை அந்த எஜமானுக்கு உடைமையாக அடிமையாக இருக்கிறது. ஆனாலும் கெடுபிடி எஜமானமாக இல்லாமல் விளையாட்டு வினோத எஜமானாக அவன் இருப்பதால் மாயைக்கு தன் மேல் ஆதீனம் இருப்பது போல தோன்றும் அளவுக்கு அதை ஆட விடுகிறான். ஆனால் சட்டென்று அதை போ என்று தள்ளியும் விடுவான். மரமே கண்டாயா மட்டையை கண்டாயா என்று விரகத்தாபத்தில் அழுதவனே அப்புறம் எத்தனையோ சிரமப்பட்டு சமுத்திரத்துக்கே அணை கட்டி பெருசாக யுத்தம் பண்ணி ஜெயசாலியாக ஆன அப்புறம் எத்தனையோ அவளுடன் அந்த பத்னி வரும்போது கொஞ்சம் கூட ஆசாபாசமே இல்லாமல் கடமைக்காக உன்னை மீட்டேனே தவிர எனக்கு ஒன்றும் அட்டாச்மெண்ட் இல்லை, நீ எங்கேயாவது போய்க்கொள் என்பான். இந்த நிமிஷம் ஒரு அசுரனை கொல்லும் திவ்ய சக்தி அடுத்த நிமிஷம் ஒரு இடைச்சியிடம் அடிவாங்கிக் கொள்ளும் அபலமான மனுஷத்தன்மை என்று அவதாரம் இந்த கோடிக்கு அந்த கோடி போக முடியும் என்று புரிந்து கொண்டால் சந்தேகம் வராது. ஒரு அவதாரத்தை பற்றி அது ஏன் இப்படி இது ஏன் இப்படி ஒரே மாறுபாடாக இருக்கிறது என்று கேள்வி கேட்க மாட்டோம். முன்னெப்போதும் இல்லாத தர்ம குலைவு. அவதாரத்தை பற்றி கிருஷ்ண பரமாத்மா சொன்னதுதான் சங்கராவதாரத்தை ஏற்படுத்திவிட்டது. தர்மம் நலிந்து அதர்மம் பெருகும் போதெல்லாம் அவதரித்து தர்ம சம்ஸ்தாபனம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார் அல்லவா? அந்த வாக்கை பரிபாலனம் பண்ணி காட்ட வேண்டிய சூழ்நிலை அவர் பரமபத ஆரோகணம் செய்து 2500 வருஷங்களுக்கு அப்புறம் ஏற்பட்டது. அந்த காலத்து தேச ஸ்திதியை நிறைய சொல்லியாயிற்று. சுருக்கமாக சொல்லுவதென்றால் கிருஷ்ணாவதார காலத்தில் பிரவருத்தி நிவர்த்தி தர்மங்களுக்கு ஹானி ஏற்பட்டிருந்தது போலவே இல்லை, அதைவிட பல மடங்கு தீவிரமாக இப்பொழுது ஏற்பட்டிருந்தது. கிருஷ்ணர் காலத்தில் பிரவருத்தி மார்க்கம் யோகமாக அனுஷ்டிக்கப்படாமல் வெறும் கர்மானுஷ்டானமாக சொர்க்காதி பலன்களுக்காகவே பின்பற்றப்பட்டதென்றால் இப்பொழுது அதோடு கூடவே அதைவிட மோசமாக இன்னொன்றும் நடந்தது. வெறும் கர்மானுஷ்டானமாகவாது அவர்கள் வேதத்தில் சொல்லியுள்ள காரியங்களை பின்பற்றினார்கள் அல்லவா? இப்போதோ அந்த வேதோக்த கர்மங்களை அடியோடு புறக்கணிப்பவர்களும் நிறைய ஏற்பட்டு விட்டார்கள். நிவர்த்தியிலும் இப்பொழுது ஞானம் மாதிரியே ஒரு லட்சியத்தை காட்டி ஆனால் சூன்யத்திலோ அல்லது எதுவும் முடிவு செய்வதற்கில்லை என்ற திருசங்க சித்தாந்தத்திலோ கொண்டு போய் தள்ளுவதாக மதங்கள் ஏற்பட்ட மாதிரி முன் எப்பொழுதும் இருந்ததில்லை. ஆக பிரவருத்தி நிவர்த்தி தர்மங்களை ரட்சித்து சம்ஸ்தாபனம் செய்ய நிச்சயமாக பகவானின் அவதாரம் சம்பவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கீதா வாக்கிய பரிபாலனம், பிரச்சனையும் தீர்வும். கீதா வாக்கியத்தில் ஒரு சின்ன இடரல் இந்த புது சூழ்நிலையில் ஏற்பட்டது. அவதாரம் பண்ணி தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியதுதான், அதில் சந்தேகம் இல்லை, இடரல் இல்லை. பின்னே எதில் என்றால் பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச துஷ்கிருதாம் என்றாரே, அதில்தான் இடரல். சத்துக்களுடைய ரட்சணைக்காகவும் அசத்துக்களுடைய அழிவுக்காகவும் அவதாரம் எடுக்கிறேன் என்று கீதையில் சொன்னார். சங்கராவதார சமயத்தில் முதலில் சொன்ன சாது ரட்சணையை பற்றி சிரமம் இருக்கவில்லை. மற்ற பூர்வ அவதாரங்களின் போது இருந்த அளவு சிரமம் கூட இப்பொழுது இருக்கவில்லை. ஏனென்றால் முன்னெல்லாம் பொதுவாக ஜனங்கள் எல்லோருமே சத்துக்களாகத்தான் இருந்தார்கள். எனவே அத்தனை பேரை பரித்ராணம் என்பதாக கட்டி காட்பதென்றால் சிரமமான காரியமாகத்தான் இருந்திருக்கும். எதையும் சாதிக்க வல்லவனான ஈஸ்வரனின் அவதாரமானதால் அவனால் இதை செய்ய முடிந்தது.
இப்பொழுது கலியில் அவதரிக்கும்படியான இந்த சந்தர்ப்பம் வந்தபோது சத்துக்கள் பூர்வ யுகங்களை விட ரொம்ப குறைவாகவே இருந்தார்கள். அதனால் இப்பொழுது ஏற்பட வேண்டிய அவதாரத்துக்கு சாதுரக்ஷிணி பரித்ராணாய சாதுனாம் என்ற பாதி முன்னளவு கூட சிரமமில்லாமல் சுலப சாத்தியமான காரியமாகவே இருந்தது. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம்.